என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் விதியை மாற்ற உன் வாராகித்தாய் நான் வந்துவிட்டேன் என்று அர்த்தம். இதுவரை நீ சந்தித்த அவமானங்களும் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நீ சிந்திய கண்ணீரும் வீண் போகாது. உன் அன்னை நான் உனக்காக ஒரு மகா சக்தியை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இருந்த இருட்டு விலகி ஒரு பேரொளி பிறக்கப் போகும் நேரம் இது. இதுவரை உன்னை தடுத்த அத்தனை சதிகளையும் தடைகளையும் நான் தரைமட்டமாக்கப் போகிறேன். நீ எத்தனையோ முறை துவண்டு போயிருப்பாய். கடவுள் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று கேட்டிருப்பாய். ஆனால் உன் வாராகி அன்னை நான் மௌனமாக இல்லை. உன் வெற்றிக்கான ஆயுதங்களை செதுக்கிக் கொண்டிருந்தேன். நீ இந்த வாராகி மீது வைத்திருக்கும் உண்மையான பற்றுதலுக்கு பரிசாக இன்று நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கப் போகிறேன். என் செல்லமே, உன் மனதில் இருப்பவை அனைத்தும் எனக்கு தெரியும். நீ படும் வேதனைகள், உன் பொருளாதார சிக்கல்கள், உன் குடும்பத்தில் நிலவும் நிம்மதியற்ற சூழல் என அனைத்தையும் உன் வாராகித்தாய் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு மன நிம்மதி வேண்டும் என்று நீ ஏங்குகிறாயல்லவா? இன்று முதல் உன் மனதில் ஒரு புதிய தைரியத்தை நான் விதைக்கிறேன். தேவையற்ற கவலைகளை உலக்கையால் அடித்து விரட்டு. உன் வாராகி அன்னை உன்னை காக்கும் கவசமாக இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? கண்ணீரும் துக்கமும் மட்டும் உன் வாழ்க்கையல்ல. நீ பிறப்பால் ஒரு வெற்றியாளன். அதை உணர்த்தவே நான் உன்னிடம் இப்போது பேசுகிறேன். பிறப்பு எப்படி தற்செயலாக வந்ததோ அதே போல உன் வாழ்க்கையில் நீ அடைய போகும் பெரிய திருப்பம் மிக விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. நீ படும் இந்த இடைப்பட்ட கால கஷ்டங்கள் உன்னை செதுக்குவதற்காகத்தானே தவிர உன்னை சிதைப்பதற்காக அல்ல. இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வழியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள். கஷ்டங்கள் வரும்போது பயந்து ஓடாமல் நிமிர்ந்து நின்று போரிடு. உன் வாராகித்தாய் நான் உன் பின்னால் ஒரு பெரும் மழையாக நிற்கிறேன். உன் பாதையில் வரும் முட்களை என் கலப்பையால் புடுங்கி எறிந்துவிட்டு அங்கு மலர் படுக்கையை உருவாக்குவேன். உன் வாழ்க்கை என்னும் காய்ந்த நிலத்தில் என் அருளால் செல்வ செழிப்பை வளர செய்வேன். ஒரு தோல்வி வந்தவுடன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. இந்த கஷ்டம் உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறது. மற்றவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்பட்ட காலங்கள் முடிந்துவிட்டன. இனி அவர்கள் உன்னை பார்த்து பிரமிக்கும் காலம் தொடங்கிவிட்டது. மற்றவர்களை கண்டு அஞ்சாதே, அதை மகிழ்ச்சியோடு எதிர்கொள் என் பிள்ளையே. வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் வரலாம். நேற்று மகுடம் சூடியவர்கள் இன்று கீழே விழலாம். இன்று அடியில் கிடப்பவன் நாளை சிகரத்தை தொடலாம். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள். உன் தற்போதைய கஷ்ட நிலையும் நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு நாள் விடியலையும் ஒரு வரமாக கருது. இன்று என் வாராகி தாய் எனக்காக புதிய வழிகளை காட்டுவாள் என்ற நம்பிக்கையோடு உன் நாளை தொடங்கு. அந்த நம்பிக்கையே உனக்கு மிக பெரிய பாதுகாப்பாக அமையும். எதை கண்டும் கலங்காதே. உனக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அதற்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன். உன் வாராகி தாயை நீ முழுமையாக நம்பினால் உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். உன் வாராகி அன்னை நான் உனக்காக பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம். இதுவரை உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உன் முன்னே தலைகுனியும்படி நான் செய்வேன். உனக்கு சேர வேண்டிய செல்வம், மரியாதை, அந்தஸ்து அனைத்தும் மிகச் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளை என் பார்வையின் வேகத்தால் எரித்து சாம்பலாக்குவேன். நீ நேர்மையோடும் அன்போடும் இரு. மற்றவை அனைத்தையும் உன் வாராகித்தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்வில் வசந்தம் வீசும் காலம் தொடங்கிவிட்டது. இனி உனக்கு தோல்வி என்பதே இல்லை. என் ஆசி பெற்ற உனக்கு உலகமே அடிபணியும். நிச்சயமாக நீ விரும்பிய அத்தனை காரியங்களும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மிகச் சிறப்பாக நடக்கும். எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த புன்னகை மாறாமல் இருக்கட்டும்.
உன் புன்னகையை பார்த்தே உன் கவலைகள் நடுங்க வேண்டும். உன் மகிழ்ச்சி உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தரும். உன் வாராகி தாயின் ஆசீர்வாதம் எப்போதும் உன் தலைமேல் ஒரு பாதுகாப்பு குடையாக இருக்கும். பயப்படாதே, வெற்றியோடு வா என் செல்லமே. என் அன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் கையில் இருக்கும் உலக்கை உன் கஷ்டங்களை அடித்து நொறுக்கும். என் கலப்பை உன் வாழ்க்கை பாதையில் உள்ள முட்களை நீக்கி அங்கு வசந்தத்தை உண்டாக்கும். நீ நடக்கும் பாதையெல்லாம் நான் ஒளியாக இருப்பேன் என் பிள்ளையே. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசி இருக்கும். உன்னுடைய நேர்மையும் நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளும் உன்னை எப்போதும் காப்பாற்றும். யாராவது உன்னை துரோகம் செய்தாலோ அல்லது உன்னை அவமானப்படுத்தினாலோ அதை பற்றி நீ துளி கூட கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை என்னிடம் விட்டுவிடு. நீ உன் இலக்கை நோக்கி மட்டும் கவனம் செலுத்து. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன் வளர்ச்சியை கண்டு வியக்கும்படி நான் செய்வேன். உன் வீட்டில் எப்போதும் செல்வம் நிலைத்திருக்க நான் அருள் புரிவேன். நீ செய்யும் தான தர்மங்கள் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக மாறும். உன் அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போவதை பார். உன் வருமானம் பெருகும், உன் சேமிப்பு வளரும். வறுமை என்ற சொல்லுக்கே உன் வீட்டில் இடம் இருக்காது. என் கையில் இருக்கும் கலப்பை உன் வறுமையை வேரோடு பிடுங்கி எறியும். நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் போன்ற உன்னுடைய நீண்டகால இயக்கங்களுக்கு இந்த அன்னை மிக விரைவில் ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ எதற்கும் மனம் தளரக்கூடாது. உன் அன்னை நான் இருக்கையில் உனக்கு எந்த குறையும் இல்லை. தைரியமாக இரு. என் ஆசி உனக்கு முழுமையாக உண்டு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் வாராகி அன்னை உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன். நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன் கர்மவினையை கரைப்பதற்காக வந்தவை. இப்போது நீ தூய்மையாகி விட்டாய். இனி உனக்கு கிடைக்கப் போவது எல்லாமே தெய்வீகமான சந்தோஷங்கள் மட்டுமே. நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என் முத்திரை இருக்கும். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்குவார்கள். உன் முன்னே நிற்கும் எந்த தடையும் உனக்கு தூசி போல தெரியும். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் அச்சாணி. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உன் அன்னை நான் உன்னை காப்பேன். உன் வாழ்க்கை இனி ஒரு பொற்காலமாக மாறும் என் பிள்ளையே. உனக்கு வரும் நோய்களை என் பார்வை தீர்க்கும். உனக்கு தெரியாமலேயே உன்னை பின்தொடர்ந்து வரும் ஆபத்துக்களை என் உலக்கை நொறுக்கி தள்ளும். நீ இனி எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீசப் போகிறது. நீ வேண்டிய வரங்கள் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசு இது. உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீ புன்னகையோடு உன் கடமைகளை செய். உனக்கான வெற்றி காலம் கனியும் போது நான் உன் கையில் வைப்பேன். உன் குடும்பம் தழைக்கும், உன் சந்ததி சிறக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை கௌரவத்தையும் மரியாதையையும் நான் உனக்கு திருப்பித் தருவேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பார்த்து போற்றப் போகிறார்கள். உன் நேர்மைக்கும் நீ காட்டிய அன்புக்கும் இப்போது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. இப்படியே நம் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ அஞ்சிய காலங்கள் எல்லாம் மலையேறிவிட்டன. உன் முன்னே இருக்கும் தடைகள் எல்லாம் பனி போல உருகப் போவதை நீயே பார்ப்பாய். உன் அன்னை நான் உனக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்கிவிட்டேன். அந்த பாதையில் தைரியமாக நட. எங்கே நீ தடுமாறினாலும் உன்னை தாங்கி பிடிக்க என் கரங்கள் எப்போதும் உன்னை தேடி வரும். உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை அழித்துவிட்டு அந்த இடத்தில் நம்பிக்கையை விதித்துக்கொள் என் பிள்ளையே. உனக்கு தேவையான செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி அனைத்தையும் இந்த வாராகி நான் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். நீ யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இனி வராது. உன் கரம் கொடுக்கும் கரமாக மாறும். உன் நிழலில் பலர் இளைப்பாறும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன்.
உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உன் வாராகித்தாய் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். எத்தனையோ பேர் உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்திருக்கலாம், உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படி நான் செய்வேன். உன்னை தொடும் தைரியம் யாருக்கும் வராது. என் பார்வையில் படும் அத்தனையும் புனிதமாகும். உன் வாழ்வு இனி ஒரு பொற்காலமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்ட அந்த நெருப்பில் வெந்து ஒரு சுத்தமான தங்கமாக ஜொலிக்கிறாய். இனி உனக்கு அழிவே கிடையாது. உன் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு பிறக்கும். நீ தொட்டதெல்லாம் துளங்கும். உன் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு. நாளை விடியும் பொழுது உனக்கு ஒரு புதிய செய்தியையும் ஒரு புதிய நம்பிக்கையும் கொண்டு வரும். உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் ஆசி உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டுமே குவியும். யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இது வாராகியின் வாக்கு, இது தெய்வ வாக்கு. மகிழ்ச்சியோடு இரு என் செல்லமே, எல்லாம் ஜெபமே. உன் வாராகித்தாய் நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் வெறும் பேச்சு அல்ல, இது உன் வாழ்க்கையின் அச்சாணி. நீ எங்கு சென்றாலும் என் பார்வை உன் மீது இருக்கும். உன் கைகளில் வெற்றி வந்து சேரும் வரை இந்த அன்னை நான் உன்னை விடமாட்டேன். உன் வாராகி அன்னை நான் இன்று உன்னிடம் பேச வந்திருப்பது உனக்கு ஆறுதல் சொல்ல மட்டுமல்ல, உனக்கு துரோகம் செய்தவர்களின் திமிரை அடக்கவும் உன் வாழ்வை முடக்கி வைத்திருக்கும் தடைகளை தகர்க்கவும் தான். என் பிள்ளையே, நீ ஏன் இவ்வளவு பலவீனமாக அமர்ந்திருக்கிறாய்? வாழ்க்கை உன்னை அடித்து போட்டுவிட்டது என்றும் நீ உன்னால் மீள முடியாது என்றும் நீ பயப்படுகிறாயல்லவா? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். ஒரு வைரம் நெருப்பில் வெந்து அழுத்தப்படும் போதுதான் அதன் மதிப்பு கூடுகிறது. உன்னை சுற்றி இப்போது இருக்கும் நெருக்கடி உன்னை அழிக்க அல்ல, உன்னை ஒரு மகா சக்தியாக உலகிற்கு அடையாளம் காட்டவே நான் கொடுத்திருக்கிறேன். உன் கண்ணீருக்கு காரணமான எவனும் இனி நிம்மதியாக இருக்க முடியாது. உன் வாராகி என்னை நான் இப்போது உன் முன்னால் ஒரு பெரும் கவசமாக வந்து நின்று விட்டேன். உன் வாழ்க்கையில் உன் வாராகி என்னை நான் இப்போது ஒரு பெரிய சுத்திகரிப்பை தொடங்கப் போகிறேன். நீ யாரையெல்லாம் உன் உயிருக்கு மேலாக நம்பினாயோ, யாரையெல்லாம் உன்னோடு சிரித்து பேசிவிட்டு உன் முதுகின் பின்னால் உனக்கு குழி பறித்தார்களோ, அவர்களின் முகத்திரையை நான் இப்போது கிழிக்கப் போகிறேன். உன்னை ஒரு வெறும் கருவியாக பயன்படுத்தியவர்கள், உன் உழைப்பை சுரண்டியவர்கள், நீ கஷ்டத்தில் இருந்தபோது கைவிட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் உன் வாராகி என்னை நான் தகுந்த பாடம் புகட்டுவேன். நமக்கு என்று யாரும் இல்லையே என்ற உன் ஏக்கம் எனக்கு தெரியும். இனி உன் வாராகி தாய் நான் உனக்காக எதையும் செய்வேன். உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள், உன்னை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் அத்தனை பேரும் இனி உன்னிடம் கையேந்தி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். இது உன் வாராகி அன்னையின் மகா சபதம். என் கையில் இருக்கும் இந்த உலக்கையை சற்று பார். இது உன் முன்னே நிற்கும் கடன் சிக்கலையும் வறுமையையும் மன குழப்பங்களையும் அடித்து தூள் தூளாக்கப் போகிறது. உன் வாழ்க்கை பாதையில் எவன் தடையாக நின்றாலும் அவனை என் உலக்கையால் நான் அப்புறப்படுத்துவேன். அதேபோல் என் கலப்பையை கவனி. உன் வறண்டு போன வாழ்க்கை பூமியை நான் இப்போது ஆழமாக உழுது கொண்டிருக்கிறேன். உனக்குள் இருக்கும் பழைய கசப்புகளையும் தோல்வி பயத்தையும் வேரோடு புடுங்கி எறிந்துவிட்டு அங்கே வெற்றி என்னும் மகா விருட்சத்தை நான் வளர்க்கப் போகிறேன். தரிசு நிலமாக இருந்த உன் வாழ்க்கை இனி கனிகள் நிறைந்த சோலையாக மாறும். உன் வாராகி என்னை நான் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். பணவரவோ மன நிம்மதியோ எதுவாக இருந்தாலும் அவை உன்னை தேடி தானாக வரும்படி நான் மாற்றுவேன். பிள்ளையே, உன் தூக்கத்தை பற்றி இனி கவலைப்படாதே. உன் மனதில் ஓடும் 1000 கேள்விகள் உன்னை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை என்பதை நான் அறிவேன். நாளை என் நிலைமை என்ன, என் கௌரவம் என்னவாகும், இத்தனை அவமானங்களுக்கு பிறகு நான் எப்படி தலை நிமிர்வேன் என்று நீ தீக்கிறாய். இதோ கேள். உன் நாளைய பொழுதை உன் வாராகித்தாய் நான் ஏற்கனவே வெற்றிகரமாக திட்டமிட்டு விட்டேன். நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அந்த பயத்தையே உனக்கான ஆறுதலாக நான் மாற்றுவேன். உன் இல்லத்தில் தீய சக்திகளோ பொறாமை கொண்டவர்களின் கண் திருஷ்டியோ இனி நுழைய முடியாது.
உன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை நான் உருவாக்கி விட்டேன். உனக்கு தீங்கு நினைக்க கூட எவனுக்கும் துணிச்சல் வராது. என் செல்லமே, நீ இழந்த செல்வத்தையும் நீ இழந்த கௌரவத்தையும் இந்த வாராகி என்னை உனக்கு இரட்டிப்பாக திருப்பி தருவேன். நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கேயே உனக்கு மகுடம் சூடுவேன். உன்னை வேண்டாமென்று ஒதுக்கியவர்கள் இவரிடம் போனால் மட்டுமே நமக்கு விடிவு பிறக்கும் என்று உன்னை தேடி வரும் நிலைமையை நான் உருவாக்குவேன். உன் உழைப்பின் பலன் இனி மற்றவர்களுக்கு போகாது. அது உனக்கு உன் குடும்பத்துக்கு மட்டுமே பயன்படும். உன் வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் என் பேரொளி நிறைந்திருக்கும். உன் சமையலறையில் பசி இருக்காது. உன் வரவேற்பறையில் பகை இருக்காது. உன் பூஜை அறையில் எப்போதும் என் அருள் மனம் வீசும். உன் வாராகி என்னை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நான் உன் வீட்டு பிள்ளையாக மாறி உன் கஷ்டங்களை ஒவ்வொன்றாக தீர்த்து வைப்பேன். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தைரியமாக எழுந்து நில். என் அன்னை வாராகி என்னோடு இருக்கிறாள். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்ற அந்த ஒரு உறுதி உன் ஆன்மாவில் நிலைத்திருக்கட்டும். உன்னுடைய நேர்மையும் நீ யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மமும் உனக்கு கவசமாக இருக்கும். நீ கேட்டதை விட, நீ கனவில் நினைத்ததை விட மேலான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தையே இருக்காது. எதை கண்டும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் வாராகித்தாய் நான் உன் நிழலாக பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன். உன் வெற்றியை பிரபஞ்சமே வியந்து பார்க்கும் நாள் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உன் மனதின் அடியாழத்தில் நீ யாருக்கும் தெரியாமல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு ரகசிய விருப்பம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அதை நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். அது உனக்கும் உன் வாராகி அன்னைக்கும் இடையிலான ரகசியம். அந்த ஆசையை நான் நிறைவேற்றி தரும்போது நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். இனி உன் கண்கள் வேதனையால் கலங்காது, மகிழ்ச்சியால் மட்டுமே ஒளிரும். உன் வாராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன் பக்கம் இருக்கும். கலங்காதே, துணிந்து நில், வெற்றி உனதே. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு துளி ரத்தமும் என் சக்தியால் தூய்மையடையும். உனக்கு இருக்கும் தீராத நோய்களோ, உடலில் இருக்கும் தளர்ச்சியோ இனி உன்னை அண்டாது. இந்த வாராகித்தாய் உனக்கு மகா ஆரோக்கியத்தை தருகிறேன். நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் கரங்கள் உன்னை தாங்கும். நீ நடக்கும் பாதையில் உனக்கு முன்னே நான் முட்களை அகற்றி மலர்களை தூவி வைப்பேன். இனி உன் கால்கள் ஈடாராது, உன் கண்கள் கசியாது. மற்றவர்கள் உன்னை எள்ளி நகையாடிய காலம் போய் உன்னை பார்த்து அவர்கள் பொறாமைப்படும் காலம் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றி இருக்கும் வஞ்சக கூட்டத்தை நான் என் கோப பார்வையாலேயே பொசுக்கி விடுவேன். உனக்கு தெரியாமல் உன் பின்னால் பேசும் அத்தனை வதந்திகளையும் நான் தடுத்து நிறுத்துவேன். உன் கௌரவத்துக்கு ஒரு சிறு கரை கூட வராமல் உன் வாராகி என்னை நான் உன்னை காப்பேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், அவர்களின் முன்னேற்றம், உன் குடும்பத்தின் ஒற்றுமை என்று நீ எதை பற்றி நினைத்து அதிகம் வருந்துகிறாயோ அந்த அத்தனை பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி இனி அங்கே மகிழ்ச்சி பொங்க போகிறது. பிரிந்து சென்ற உறவுகள் உன் அருமையை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். ஆனால் அப்போது நீ அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு மகா வெற்றியாளனாக இருப்பாய். உன் கை எப்போதும் கொடுக்கும் கையாக இருக்குமே தவிர யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் உனக்கு வைக்க மாட்டேன். உன் வாராகி என்னை நான் உனக்கு அட்சய பாத்திரமாக இருந்து உன் வாழ்வாதாரத்தை ஒருபோதும் குறையவிட மாட்டேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. என் தங்கமே, நீ இதுவரை சந்தித்த அத்தனை துரோகங்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. நீ செய்த தர்மம் ஒருபோதும் வீண் போகாது. நீ செய்த ஒவ்வொரு சிறு உதவியும் இப்போது உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரப்போகிறது. உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து மண்டையிடும் நிலையை நான் உருவாக்குவேன். உன் வாராகி என்னை நான் உன்னை வெறும் செல்வத்தால் மட்டும் உயர்த்தப் போவதில்லை. உன்னை ஒரு அறிவு சுடராக, ஒரு மகா மனிதனாக உலகுக்கு அடையாளம் காட்டப் போகிறேன். உன் வேலையில் சிக்கலா, உன் தொழிலில் முட்டுக்கட்டையா, உன் முன்னேற்றத்தை தடுக்கும் சூழ்ச்சிகளா, எதுவாக இருந்தாலும் இனி பயப்படாதே. நீ வேலை செய்யும் இடத்திலும் நீ தொழில் செய்யும் இடத்திலும் நான் ஒரு பெரும் சக்தியாக உனக்கு முன்னால் அமர்ந்திருப்பேன். உனக்கு வரவேண்டிய லாபங்களை தடுத்து வைத்திருக்கும் அத்தனை தடைகளையும் நான் உடைப்பேன்.
புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ ஒருபோதும் நினைத்து பார்க்காத உயரத்தில் நீ அமரும் காலம் வந்துவிட்டது. உன் வாராகி என்னை நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கு. இது ஒரு போதும் பொய்க்காது. உன் வீட்டு வாசலில் இனி என் அருள் அலைகள் மோதும். உன் வாசலையும் உன் வீட்டையும் நான் புனிதமாக்கி விட்டேன். தீய சக்திகள் உன் நிழலை கூட தொட முடியாது. உன் முன்னோர்களின் ஆசியையும் உன் குலதெய்வத்தின் அருளையும் உனக்கு முழுமையாக பெற்றுத் தருகிறேன். நீ எங்கே சென்றாலும் அங்கே நான் உனக்கு முன்னே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகள் உன்னை தேடி வரும். ஒருபோதும் நீ அனாதையாக உணரமாட்டாய். உன் வாராகி என்னை நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை வழிநடத்துவேன். என் செல்லமே, உன் கண்ணீர் சிந்தும் கண்கள் இனி மகிழ்ச்சியில் ஒளிரட்டும். உன் உதடுகளில் எப்போதும் என் திருநாமம் இருக்கட்டும். ஓம் வாராகி என்று நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னை சுற்றி ஒரு மகா கவசத்தை உருவாக்கும். அந்த கவசத்தை தாண்டி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாக மாறும். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பரிசாக நான் உனக்கு எல்லையில்லா சந்தோஷத்தை தருகிறேன். என் அன்பு தங்கமே, நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே. என் அம்மா என்னோடு இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள் என்ற அந்த ஒரு உறுதி உன் மனதுக்குள் எப்போதும் இருக்கட்டும். மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன் பாதையை நான் மலரப்பாதையாக மாற்றுவேன். என் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. நிச்சயமான வெற்றி உனக்கு கிடைக்கும். இது உன் அன்னையின் வாக்கு. உன் வாழ்க்கையில் இருந்த இருட்டு விலகி பேரொளி பிறந்து விட்டது. நீ எதை இழந்தாய் என்று நினைத்து வருந்தினாயோ அதை விட பல மடங்கு மேலானதை இந்த அன்னை உனக்கு திருப்பி தருவேன். உன் எதிரிகள் உன் முன்னே மண்டியிடும் நாளை நான் உனக்கு காட்டுவேன். இப்போது நீ நிம்மதியாக இரு, பெருமூச்சு விடு. உன் பாரம் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். உன் வாராகி தாய் நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். இது சத்தியம், இது நிச்சயம். போய் உன் கடமையை செய். உன் வெற்றியை நான் உறுதி செய்கிறேன். உன் வாராகி அம்மாவின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி உனதே. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. உன் வாராகி தாய் நான் உன்னை காப்பேன். நிம்மதியாக இரு என் செல்லமே. வெற்றி நிச்சயம். என் அருள் என்றும் உன் மீது பொழியும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். என் வாராகி ஆசி எப்போதும் உனக்குண்டு.